ஆக்சுவலாக எனக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்னு நான் எதிரே பார்க்கல. ஏன்னா சடன்லி ஆர்டர்ஸ் எல்லாமே ப்ரீ புக்கில் இருந்துச்சு. என் பையனுக்கு திடீர்னு சிக் ஆகிடுச்சு. தென் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. சண்டே அட்மிட் பண்ணுறோம். மண்டே எனக்கு டிஸ்பேட்ச் இருக்குது. ஏன்னா நிறைய ஊர்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நிறைய பர்த்டே ஸ்லாப்ஸ் மற்ற ஆர்டர்ஸ் இருந்தாலும் நான் கேன்சல் பண்ணிவிடுவேன். இது எல்லாமே பர்த்டே ஸ்லாப்பு 10 டேஸ் பிஃபோரே வந்து ஆல் பேமெண்ட்டுமே பண்ணிட்டாங்க. என்ன பண்ணுறது? சடன்லி வந்து நான் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. அவங்க வேறு யாரை தேடுவாங்க? ஓகே, நம்ம வேறு யார்ட்டாச்சும் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது என் ஹஸ்பண்ட் ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, நாளைக்கு தானே பண்ணணும், கொஞ்சம் வெயிட் பண்ண அப்படின்னாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து என் ஹஸ்பண்ட், நான் வந்து பையனை பார்த்துக்கிறேன், நீ போய் உன் ஒர்க்கை பாரு அப்படின்னோடனே எனக்கு ஒரு மாதிரி எமோஷ்னல் கலந்த ஒரு ஹாப்பினஸ் மாதிரி ஆயிடுச்சு. நான் உடனே வீட்டுக்கு போயிட்டு பக்காவாக ப்ரௌனிஸ் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு என் ஹஸ்பண்டுக்கும் என் பையனுக்கும் லஞ்சும் ரெடி பண்ணிவிட்டு பக்காவாக டிஸ்பேச் பண்ணியாச்சு. நான் ஆன் டைமில் டிஸ்பேச் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு காரணம் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க சப்போர்ட் பண்ணலன்னா என்ன பண்ணியிருப்பேனே தெரியாது. ஃபுல்லாக பிளாங்காக இருந்தேன். என்ன பண்ணணும்னு ஒன்றுமே ஐடியா இல்லாமல் இருந்தேன். என் ஹஸ்பண்ட் வந்து ஈஸியாக ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டு போனாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட்.